வெல்கம் டு பெரியனன் பிசிக்ஸ் யூடியூப் சேனல். பிசிக்ஸ் டஃபா இருக்கா, ப்ராப்ளம் கன்ஃபியூஸ் ஆகுதா? நோ வரிஸ், பிசிக்ஸ் பெரியனன் இருக்கேன். சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன், ஈஸி நியூமெரிக்கல், ஃபுல் கிளாரிட்டி. அதுக்கு நீங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸ்ட்ரிங் தியரி இருக்கிறதுலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான தியரி எதுனா அது ஸ்ட்ரிங் தியரி. ஏன்னா மற்ற தியரியை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரிங் தியரியில தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மாடர்ன் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் இன்வால்வ் ஆயிருக்கும். நான் இந்த சீரீஸ்ல எப்படி ஸ்ட்ரிங் தியரி டீகோட் பண்ணுறது, அதில் இருக்க மேத்தமெட்டிக்ஸ் எப்படி டீகோட் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஜென்ரல் பேசிக் இன்ட்ரோ மாட்டோம் ஸ்ட்ரிங் தியரியில் உங்களுக்கு சொல்லுவேன். போக போக இதில் இன்வால்வ் ஆகிருக்க மேத்தமெட்டிக்ஸ், இதில் இன்வால்வ் ஆகிருக்க கான்செப்ட், இது எல்லாத்தையும் டீகோட் பண்ணி உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லா பார்ட்டிகல்ஸ், அதாவது எலக்ட்ரான், ப்ரோட்டான், ஃபோட்டான்ஸ் எக்ஸெட்ரா, இது எல்லாமே பாயிண்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லை. அப்போ என்ன பார்ட்டிகல்ஸாக இருக்கும்? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப டைனி வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங். இதுதான் கோர் கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் தியரி. அப்போ பார்ட்டிகல் தியரி, ஸ்ட்ரிங் தியரினா என்ன? நம்ம ஃபிசிக்ஸில் எலக்ட்ரானை கன்சிடர் பண்ணுவோம். எலக்ட்ரான் ஒரு பாயிண்ட் பார்ட்டிக்கல். பாயிண்ட் பார்ட்டிக்கல்னா 0 டைமென்ஷன். அதுக்கு சைஸும் இல்லை, ஸ்ட்ரக்சரும் இல்லை. பட் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. குவாண்டம் மெக்கானிக்ஸையும் ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியும் கம்பைன் பண்ணும்போது மேக்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. அதாவது அங்கே இன்ஃபைனைட் வேல்யூ வருது. இது ரெண்டு தியரியும் நம்ம மெர்ஜ் பண்ணும்போது எதில்? பாயிண்ட் பார்ட்டிகல் தியரியில். ஸோ சயின்டிஸ்ட் இது மிகப்பெரிய ப்ராப்ளமாக பார்த்தாங்க. ஸோ அப்போ சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்த யோசிச்சாங்க. என்ன யோசிச்சாங்க? சப்போஸ் அந்த பாயிண்ட் பார்ட்டிகல் இல்லாமல் சம் லென்த் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த லென்த் மேத்தமெட்டிக்கில் இருக்க இன்ஃபினிட்டிஸை ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ ஸ்ட்ரிங்னா என்ன? It's an one dimension object. 0 dimension object na point particle. 2 dimension object na surface. A string na one dimension object. So இப்போ particle ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணும்போது ஒரு பாத்தை கிரியேட் பண்ணுவோம். அந்த பாத்தை என்னன்னு சொல்லுவோம்னா வேர்ல்ட் லைன் சொல்லுவோம். இதே ஸ்ட்ரிங் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பாத்தை கிரியேட் பண்ணும், அது சர்ஃபேஸ் மாட்டம் இருக்கும். ஸோ அதை என்னன்னு சொல்லுவோம்னா வேர்ட் ஷீட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்க்கும் ஸ்ட்ரிங் ஃபிசிக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸ்ட்ரிங்கை மேத்தமெட்டிக்கலாக நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம்னா x⁻μ ஃபங்க்ஷன் ஆஃப் டவு கமா சிக்மா. இந்த இதில் டவுங்கிறது டைம் along the string, சிக்மாங்கிறது position of the string, மியூங்கிறது dimension. It can take 0, 1, 2, 3 ... சூப்பர் ஸ்ட்ரிங் தியரியில் டைமென்ஷன்ஸ் மியூ கேன் டேக்ஸ் அப் டு 10 or 11 டைமென்ஷன். போசானிக் ஸ்ட்ரிங் தியரியில் டைமென்ஷன்ஸ் 26 இருக்கும். ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் டைமென்ஷன் 4 இருக்கும். ஸோ நம்ம இது மேத்தமெட்டிக்கலாக டிரைவ் பண்ணும்போது இந்த மியூவை எந்த டைமென்ஷன்ஸ் எடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அதை நான் உங்களுக்கு தனி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மிகப்பெரிய கான்செப்ட். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் அபவுட் ஸ்ட்ரிங் தியரியில் மட்டும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். குவாண்டம் மெக்கானிக்ஸையும் ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியும் நம்ம மெர்ஜ் பண்ணும்போது மேத்தமெட்டிக்கலாக இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும்.
எப்போ எலக்ட்ரான் பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணும்போது, பாயிண்ட் பார்ட்டிகலாக கன்சிடர் பண்ணும்போது, அதுவும் ஏன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங் தியரியோட பேசிக்ஸ் மட்டும் பார்ப்போம். இப்போ ஃபார் பார்ட்டிக்கல், ஜென்ரலாக ஃபிசிக்ஸில் ஆக்ஷனுங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்ட்டிக்கல் மூமெண்ட் ஆச்சுன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூமெண்ட் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஒரு லைன் மட்டும் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை நம்ம மினிமைஸ் பண்ணோம்னா இது என்ன, ஒரு லைன் மட்டும் ஃபார்ம் ஆச்சுன்னா லென்த், LENGTH லென்த். ஸோ மினிமைசிங் த லென்த் we get point. ஸோ பாயிண்ட்டை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு அந்த பார்ட்டிகல் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அந்த எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், அது கிடைக்கும். ஸோ இப்போ ஸ்ட்ரிங்குக்கு வருவோம். இப்போ ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் இப்படி எப்படி வேணுமாலும் இருக்கலாம். ஸோ இது இப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே வரும். இப்படியே ட்ராவல் பண்ணுதேனே வைங்க. ஸோ எப்படி வேணுமாலும் ஸ்ட்ரிங் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு சர்ஃபேஸ் மாட்டம் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ஃபேஸ் கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு மினிமைசிங் த சர்ஃபேஸ் we get string. ஸோ பார்ட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம லென்த்தை மினிமைஸ் பண்ணோம்னா பாயிண்ட் கிடைக்கும். சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்ஃபேஸை மினிமைஸ் பண்ணோம்னா நமக்கு ஸ்ட்ரிங் கிடைக்கும், அதாவது ஒரு லைன். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நமக்கு எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஸ்டன்ஸ் ட்ராவல். இப்போ பார்ட்டிகல் வந்துட்டு ட்ராவல் பண்ணுது டிஸ்டன்ஸை. ஸோ பாயிண்டாக தான் அது ட்ராவல் பண்ணிட்டு போகும். ஸோ ஒரு பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சி அதை இன்டெகிரேட் பண்ணோம்னா அது ட்ராவல் பண்ண பார்த்து நம்ம கண்டுபிடிப்போம். அதே மாட்டம் ஸ்ட்ரிங்கில் ஒரு ஏரியா, ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சி அதை இன்டெகிரேட் பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரிங் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இங்கே மேலே எம்ங்கிறது வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா பார்ட்டிகளோட மாஸை டினோட் பண்ணுது. இந்த எம் பார்ட்டிகளோட மாஸை டினோட் பண்ணுது. இந்த டீங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் கம்மியாக இருந்தால் ஸ்பேஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த டீங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். மேத்தமெட்டிக்கலாக ஃபிசிஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனை தான் ஸ்ட்ரிங் தியரியில் யூஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்தாவே ஸ்கேரியாக இருக்குல்ல. இந்த எக்ஸ்பிரஷனில் ஏகப்பட்ட மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நான் தனி வீடியோவில் உங்களுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் இருக்க பேசிக் டேர்ம் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு எடுத்து எப்படி இதில் இருந்து ஸ்ட்ரிங் தியரி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல போகிறேன். இந்த எக்ஸ்பிரஷன் இன்சைடில் என்ன இருக்குன்னா டெரிவேஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ டெரிவேஷன் ஆஃப் எக்ஸ் இருக்கும்போது நம்ம அல்டிமேட்டாக நமக்கு என்ன கிடைக்கும், 2D வேவ். அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், del பவர் எக்ஸ் பவர் மியூ இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வேவ் ஆப்ரேட்டர். இந்த டேர்ம் தான் இந்த இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஸ்ட்ரிங்னா என்ன, ஸ்ட்ரிங்னா ஒன்றுமே இல்லை, வைப்ரேட்டிங் வேவ்ஸ். ஸோ வைப்ரேட்டிங் வேவை தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ்குள்ளே நம்ம வருவோம். ஸ்ட்ரிங் ஒரு வைப்ரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு வேவ் இருக்கும். அந்த வேவ் வந்துட்டு நம்ம ஃபூரியர் சீரிஸ், ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி
சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ நமக்கு ஏகப்பட்ட வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் தியரியில் ஒவ்வொரு வைப்ரேஷன்ஸும் ஒவ்வொரு பார்ட்டிக்கலை நமக்கு வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ ஆக்சுவலாக இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் அதோட மெட்டீரியலை பொறுத்து மேக் ஆகல. ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் அந்த ஸ்ட்ரிங்கோட வைப்ரேஷன்ஸை பொறுத்து தான் மேக் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்ட்ரிங் தியரி நமக்கு தெளிவாக சொல்லும். இது வரைக்கும் பார்த்த விஷயம்லாம் ஷாக்கிங்கான விஷயம் இல்லை. இப்போ பார்க்க போகிற விஷயம் தான் ஷாக்கிங்கான விஷயம். அதாவது கிராவிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பார்ட்டிக்கல் கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் டிடெக்ட் பண்ணிட்டாங்க. டிடெக்ட் பண்ணிட்டு அதோட ஸ்பின் +2ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இப்போ கரண்ட்ல எக்ஸிஸ்ட் இருக்க பார்ட்டிகல் தியரியில் இந்த கிராவிட்டானை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸில் மற்ற 3 ஃபோர்ஸையும் நம்மளால் மெர்ஜ் பண்ணிட முடியும். இதே கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இது ரெண்டையும் நம்மளால் மெர்ஜ் பண்ண முடியாதனால கிராவிட்டான்கிற ஒரு பார்ட்டிக்கலை நம்மளால் அதோட ஸ்பின்னை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த ஸ்ட்ரிங் தியரியை டிரைவ் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் மோடில் மாஸ்லெஸ் 2+ பார்ட்டிக்கல் வைப்ரேஷன் ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் கிராவிட்டான்ஸ். ஸோ இதுதான் இந்த தியரிக்கான சக்ஸஸ்ஃபுல் ஒரு எவிடன்ஸ். ஃப்யூச்சரில் இந்த தியரி வந்துட்டு ஒட்டுமொத்த ஃபிசிக்ஸையும் யூனிஃபை பண்ண ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ வரப்போகிற வீடியோஸில் இந்த ஸ்ட்ரிங் தியரிக்கான மேத்தமெட்டிக்ஸ் எப்படி இருக்கும், எப்படி இந்த ஸ்ட்ரிங் தியரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.